நீலகிரி மாவட்டத்தின் மலை மாவட்டத்திற்கு மணிமகுடமாக இருக்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ மகாமாரியம்மன் காளியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாரியம்மனும் காளியம்மனும் ஒரே கருவறையில் வீற்றிருக்கின்றார்கள். சாந்த வடிவத்திலே அன்னையர்கள் இந்த ஆலயத்தில் வீற்றிருப்பது இந்த மலை மாவட்டத்திற்கே பெருமையாக, இந்த மலை மாவட்டத்தையே 2 அன்னையர்கள் தன்னுடைய 1000 கண்களால் பாதுகாத்து இந்த மலை மாவட்டத்தை வழிநடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீலகிரி மாவட்டத்தின் காவல் தெய்வங்கள் வாழும் கோவில் ஒரே கருவறைக்குள் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய 2 தெய்வங்கள் குடிகொண்டுள்ளன. பெரும்பாலுமே மகா காளியம்மனுடைய ஆலயம் மயானத்திற்கு பக்கத்தில் தான் அமைந்திருக்கும். காளியம்மனுடைய ஆலயம் பெரும்பாலுமே ஊருக்கு எல்லைப்புறமாகத்தான் அமைந்திருக்கும். ஆனால் இங்கு மாரியம்மனோடு காளியம்மனும் இணைந்து ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கின்றார்கள். இது இந்த ஆலயத்திற்கே கிடைத்த அரிய பேறு என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் உக்ர வடிவமாக காட்சியளிக்கக்கூடியவள் காளியம்மன். ஆனால் அந்த காளியம்மனோ கருணையே வடிவானவள். கருணையே வடிவாக இருக்கக்கூடிய காளியம்மன் இந்த மாரியம்மன் காளியம்மன் ஆலயத்திலே சாந்த சொரூபினியாக காட்சியளிக்கின்றாள். மேலும் இந்த ஆலயத்திலே 3 சக்திகள் இருக்கின்றார்கள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் சக்தியரும் இந்த ஆலயத்திலே அருள்பாலிக்கின்றனர். அது எப்படி முப்பெரும் சக்தியர் இந்த ஆலயத்திலே அருள்பாலிக்கின்றனர் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். மாரியம்மன் காளியம்மன் 2 அன்னையர்களும் சாந்த சொரூப வடிவத்திலே கருவறையிலே அருள்பாலிக்கின்றார்கள். இந்த கருவறைக்கு பக்கத்தில் இன்னொரு கருவறையிலே காட்டேரியம்மன் அலங்கரிக்கின்றாள். காட்டேரியம்மன் பெரும்பாலும் ஊருக்கு வெளியே அல்லது மயானத்தில்தான் இந்த காட்டேரியம்மனுடைய வழிபாடு பெரும்பாலுமே இருக்கும். ஆனால் நம்முடைய நீலகிரி மாவட்ட மாரியம்மன் காளியம்மன் ஆலயத்திலே காட்டேரியம்மன் கருவறையிலே சாந்த சொரூபினியாக காட்சியளிக்கின்றாள். காட்டேரியம்மன் உக்ர வடிவமாக இல்லாமல் சாந்த சொரூபினியாக காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கிறது என்றால் அதை இந்த நீலகிரி மாவட்டத்திற்கே மலை மாவட்டத்திற்கே பெருமையாக கொள்ள வேண்டும்.